ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எஸ், நேற்று சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு. எல்லாம் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ எங்கே ப்ரோ நீங்கள் ட்ரெண்ட் ஆகின்னு பார்த்து எதுவும் ட்ரெண்ட் ஆகலை. அது ஏன் வீடியோஸ் எதுவும் அந்த மீடியாஸ் அவுட் சைட் ஸ்டேடியம் இருக்கவங்க விடலை. அப்புறம் மேட்ச்சில் என்ன நடந்துச்சு, இன்சைட் மேட்ச்சில் ஆடியன்ஸ் கிட்ட என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். எஸ், ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் மேட்ச் நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருமே தெரியும், சஞ்சு வந்து ஒரு கம்பேக் கொடுத்தே அவனை எதிர்பார்த்தோம். எஸ், சஞ்சு பயங்கரமான கம்பேக் கொடுத்தாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஷாட் ஃபர்ஸ்ட் பாலே வந்து அவர் தைரியமாக பேட் விட்டார். அதுவே எனக்கு சந்தோஷம். கீப் நபின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கல. புது பவுலர் நல்லா பண்ணுவார், இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் அவர் யோசிக்கல, தைரியமாக ஆடினார். அண்ட் போக போக அவர் பேட்டில் வந்து ரன் வர ஆரம்பிச்சிச்சிங்க. அதாங்க தைரியமாக என்ன வரப்போகுது. அண்ட் அகைன் ஒரு அப்செட் என்னென்னா, ஏன் ருத்ராஜ் இவ்வளோ பால் சாப்பிட்டு எதுக்காக அவர் யோசிக்கிறாரு, ஏன் அவ்வளோ யோசிக்கிறாரு, எதுக்காக வந்து ஒருவேளை சஞ்சு அப்போ தான் ஆடுவான்னு யோசிக்கிறாரா, இல்லை இவர் செட்டில் ஆக முடியாமல் தவிக்கிறாரா அப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க ப்ரோ மேட்ச் முடிஞ்சிச்சு பாசிட்டிவாக பேசுங்க ப்ரோ. எஸ், பாசிட்டிவாக எல்லாமே பேசலாம். பட் இந்த பாசிட்டிவில் கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் இருக்குது. அது ருத்ராஜோட இன்னிங்ஸ் தான், நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து விட்டு போயிட முடியாது. ஒரு 18 பாலுக்கு 15 லிட்டரலி கில்லிங். சிஎஸ்கேவோட லைனப்பே அவர் கில் பண்ணுறாரு. ஏன்னு கேளுங்க. ருத்ராஜ் பிற்காலத்தில் ஆடுவார் ஆட மாட்டாரு அப்பாற்பட்ட கதை. நேற்று பிச்சுக்கு வந்து ஸ்லோன்றாரு யார் ருத்ராஜ். இருந்தாலும் அவங்க இந்த பேட்டிங் லைனப்புக்கு 250 நம்ம வச்சிருக்கணும். அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இருந்துச்சு. ஸோ அகரண்ட் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ருத்ராஜ் வந்து 1 டவுன் வாங்க, ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் வாங்க. இதை எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆனால் இந்த இம்மெச்சூர் ஃபேன், இந்த கிரிக்கெட்டே தெரியாத ஃபேன் நான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்கிற மாதிரி நாங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் எப்போ ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கொய்க்வாட் நான் வந்து சஞ்சு சாம்சனோட ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொன்னாரோ அந்த செகண்டே நான் வந்து சொல்லிட்டேன், இது வந்து ஒரு தப்பான மூவ்மெண்ட்டு. ஒரு 7-8 மேட்ச் கழிச்சு இது செட்டில் ஆகுறாங்க. அன்றைக்கி வேணாலும் ருத்ராஜ் சஞ்சு சாம்சன் பொழுது கட்டலாம். ஆனால் நீங்கள் நம்ம எலிமினேட் ஆகிருக்குங்க. ஸோ அது தப்பான டிசிஷன் தான் என்ன தோணுது. ஆயுஷ் மாத்திரை நல்லா ஆடுறான், பவர் பிளே தாண்டி வந்து அந்த அடி அடிக்கிறான்னா கண்டிப்பாக பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவான். ஸோ அதான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ருத்ராஜ் ஆடுறது எப்படி தான் இருக்குன்னா, ஏதோ 2 விக்கெட் போயிட்டு சேவியர் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. ருத்ராஜ் தயவுசெய்து நீங்கள் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா டீமில் பயங்கர ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஓகே, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். ஸோ சிஎஸ்கே பேட் பண்ணது வழக்கம் போல் சஞ்சு சாம்சன் வந்து வழக்கம் போல் சொல்ல முடியாது. ஒரு 3 மேட்சுக்கு அப்புறம் பயங்கரமாக நட்டி வெளுத்து கட்டார். இவத்தும் பார்த்தீங்கன்னா சரியான ஹீட்டுங்க ஸ்டேடியமில். அந்தளவுக்கு ஹீட் நாங்கள் பார்த்தேன், ஹீட் வேவு. ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் சஞ்சு சாம்சன். ஈவன் ஆயுஷ் மாத்திரே பார்த்துருப்பீங்க, டயர்ட் ஆகிட்டார், ஷார்ட் மாட்டல. அண்ட் 15, 16, 17, 18 ஓவர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு தெரியல, டிவியில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, சரியான ஓவருங்க. நம்ம ஆயுஷ் மாத்திரை சஞ்சு சாம்சன் மட்டுமே சில மீம்ஸ்லாம் பார்த்தா சஞ்சு சாம்சன் 100க்காக தான் அப்படி ஆடினாரு, கிடையாதுங்க. என்னமா யோக்கர் போடுறாரு, முகேஷ் குமார் ஒரு பக்கம் போடுறான், இங்கிடி ஒரு பக்கம் போடுறான், நடராஜன் அதை லாஸ்ட் டைம் கொஞ்சம் நெயில் பண்ணார். இருந்தாலும் நடராஜன் ஒரு அடிச்சிட்டாங்க. பட் முகேஷ் குமார் இங்கிடி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அந்த 16, 17, 18 ரன்னே போல. எனிவே ஆயுஷ் மாத்திரை ரிட்டையர்ட் அவுட் ஆகிறாரு. அண்ட் தூபே வந்துமே ஒரு தப்பான டிசிஷன். ஏன் தூபே வந்துட்டார் அந்த டைமில் ஸ்டேடியம் எல்லாருமே என்ன தூபே வந்திருக்காரு, ஃப்ளமிங் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரன் இன்னும் 30 ரன் தேவையில்லவா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏன்னா பிராவிஸ் உள்ள வந்துட்டு. பட் அப்போ தான் ஸ்மார்ட் மூவ் தெரிஞ்சிச்சு. பிராவிஸ் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு இதுவும் ஃபாரின் பிளேயர் கூட நம்ம உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எதாவது யோசிச்சாங்க தெரியல. எனிவே இல்லை ஒரு வேளை இன்னும் இன்ஜுரி கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த மேட்ச்சு, போயிட்டு எதுவும் ஆக தேவையில்ல கூட யோசிச்சிருக்கலாம் சம்திங். ஸோ எனிவே அப்படியே மேட்ச் முடியுது. சிவம் துபே ஒரு நல்ல குயிக் 20 ரன் அடிச்சு அப்படியே 212 டார்கெட்டு. நாங்கள் பஞ்சாப் மேட்ச் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நானும் சசி என்னன்னா பஞ்சாப் மேட்ச்சில் இதே டார்கெட் தான், சரி தரம் பிரேக் போத்தவில்ல, ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர் தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு மேட்ச் அந்த பக்கம் ஆரம்பிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் ஃபஸ்ட்டு வருங்க. பட் அகில் ஹுசைன் உள்ள வரும்போது சரியான கரகோஷங்கள், ஸ்டேடியமே அதிர்ச்சி, அது வேற கதை. பட் அகில் ஹுசைன் ஃபஸ்ட் பால் நோ பாலுங்க. ஸ்டேடியமில் எல்லாம் போங்கடா நீங்கள் என்னடா இது, எந்த ஊரில் அதெல்லாம் நடக்கின்ற மாதிரி இருந்துச்சு. அகைன் அது 4-6 தான் அடிச்சார் 10 நிமிஷம். அகைன் திரும்பவும் நோ பாலு. அது நல்லா கண்டெயின் பண்ணிட்டார். அடுத்த பால் கேஎல் ராகுல் வச்சு எதுவும் ரன் போல் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவரே 2 நோ பால். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் எனக்கு ஒரு தோணுச்சுங்க, ஒரு இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லும், இந்த நோ பால் தான் நம்ம ஜெயிக்கு போகும்போது எங்கேயோ யாரோ போட வேண்டிய நோ பாலை அகில் ஹுசைன் முதலே போட்டானோ கடகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மன திருப்தி வச்சுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 8-9 ரன் தான் போச்சு. திரும்ப கலில் அகமது ரன் கொடுக்க அப்படி இப்படி மாறி போச்சு. பவர் பிளே அந்த குர்னீப் சிங் வந்து ஒரு விக்கெட், அதுக்கு முன்னாடி 2 விக்கெட்டு, அதுவும் வந்து ஒரு பயங்கரமான விக்கெட்டு. கேஎல் ராகுல் 10 நிமிஷம் பேக் டு பேக் விக்கெட் போனது வந்து பயங்கர ப்ரெஷருங்க டிசிக்கு. ஏன்னா அதுக்கடுத்து வந்து அக்ஷர் பட்டேல் பேட் எடுத்துன்னு வந்துட்டார். ஆனால் அக்ஷர் பட்டேல் குர்ஜீப் சிங் வந்து போட்ட பாலுக்கு ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ராடனரி கேட்சுங்க ஃப்ரம் சஃப்ராஸ் கான். நீங்கள் சஃப்ராஸ் கான் வந்து டிவியில் எவ்வளோ நேரம் உங்களுக்கு கேமராவில் காட்டுவாங்க எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஸ்டேடியமில் வந்து சஃப்ராஸ் கான் மேலே கண்ணு மட்டும் வச்சுக்கோங்க, இந்த பட்டாம்பூச்சி ஒரு இடத்துல நிற்காது பார்த்தீங்கன்னா, பறந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன போய் நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுறீங்களா, என்னால் ஓட முடியாது நினைக்கிறீங்களா, எனக்கு உடம்புன்னு நினைக்கிறீங்களா, நான் காற்றுலேயே பறப்பேன்டா, இதெல்லாம் உடம்பு எனக்கு மேட்ரியே கிடையாது, என்னவா
நீங்கள் அதை பார்க்கும்போது ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர் அவர். நாட் ஓன்லி திஸ் மேட்ச் நாங்கள் பஞ்சாப் அகேன்ஸ்டாகவே பார்த்தோம். ஸோ சுற்றுறான் மனுஷன் அந்த ஃபீல்டிங்கில். அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அகைன் அவங்க பக்கம் வந்து சமீர் யூசுப் உள்ள வராரு, செட்டில் ஆக பார்க்குறாங்க. அண்ட் அந்த நூர் அகமத்தை தடுத்து அந்த 6 இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே அவங்களுக்கு பெரிய அப்செட், ஒரு ப்ரெஷர் கொடுத்துச்சுங்க. என்னமான ஒரு ஒரு ஷாட் அது, என்ன மாதிரி ஒரு ஷாட்டு, என்ன மாதிரி ஒரு 6 போயிருக்க வேண்டிய பாலை என்னமா ஜம்ப் பண்ணி அப்படியே பிளிப்ஸும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நாட் ஓன்லி நூர் அகமத்து, நேற்று ஃபீல்டிங் இந்த பிராவிஸ் எல்லாருமே பார்த்தா அப்படியே கிளிப்ஸ் மாதிரி இருந்துச்சு, ஒரு ஜாண்டி ரோட்ஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த கேட்சை வந்து தடுத்துவிட்ட பிறகு, சாரி அந்த ஃபீல்டிங்கை தடுத்துவிட்ட பிறகு அங்கேருந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சு. சமீர் ஈஸ்வரிக்கு நல்லா செட் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க. குர்ஜீப்னீத் சிங்கோட பவுன்சர் ஃபாஸ்ட்டு என்னமா ஹைட்டாக இருக்கான், எனக்கு இவனை வச்சு தான் இவ்வளோ நேரம் இது பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நல்லா போட்டு அப்படியே டக்கு டக்குன்னு பேக் டு பேக் விக்கெட் போனாலும் மில்லரும் ஸ்டெப்ஸ் ஆடுறப்ப எனக்கு உடனே ஒரு ப்ரெஷரு, ஆஹா என்னடா இது எப்படி போதேன்ட்டு. ஆனால் நம்ம பசங்க விடுற மாதிரி இல்லைங்க ஆடியன்ஸு. சிஎஸ்கே சிஎஸ்கே அப்படியே கூஸ் பம்ப் பார்த்துங்க, நீங்கள் ஸ்டேடியம் வந்து பாருங்கள் சத்தியமாக. அது வேற மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் நேற்று ஃபேன்ஸோட ஆடியன்ஸு வந்து இது நிறைய இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சிஎஸ்கே தோக்குறப்ப நம்ம விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கூட்டம் தேடி வந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா நோட் பண்ணிங்க, லிட்டரலி இந்த மேட்ச்சில் தலையை காட்டவே இல்லை. லாஸ்ட் 4-5 மேட்ச்சில் அவர் ஸ்டேடியமில் கூட இல்லை போல, என்னன்னு தெரியல. அவர் மீடியாவில் எதுவுமே காட்டக்கூடாது டிசிஷன் பண்ணியிருக்காங்க. அவர் இல்லாத ஒரு சிஎஸ்கே டீம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த க்ரௌடு வந்து பரவாயில்ல, நம்ம சிஎஸ்கே தலை இருக்கட்டும், தலை வந்து ரெஸ்டியாக இருக்கட்டும், நம்ம சிஎஸ்கே விட்டு கொடுக்கக்கூடாது, அவர் இல்லைன்றதுக்காக நம்ம மேட்ச் வராமல் இருக்கக்கூடாது, இல்லை சேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து பயங்கரமான ஒரு சேர் அப்பு. அது பார்க்கவே நீங்கள் கண் கூட, நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு கண் கூட பார்க்கும்போது தான் தோணும். அந்த ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஆடியன்ஸ். நான் வந்து மில்லர் வந்து இதெல்லாம் ஒரு மேட்ச்சில் எடுத்துக்க போகிறான்னு சொல்லலை, பட் அந்த ப்ரெஷரை கிரியேட் பண்ணாங்க. அந்த நம்ம பவுலர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் பிரேவிஸ் வந்து அந்த லைனில் நின்றுங்கன்னு பண்ணுறாரு பாருங்க, அட்டகாசம் வேற மாதிரிங்க. அந்த ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்குறாரு. டிவியில் எவ்வளோ நேரம் காட்டுறான்னு தெரியல, பட் லைவ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சிடி லோயஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எந்த ரோலாக இருக்கட்டும், நீங்கள் அற்புதமான ஒரு மேட்ச் பார்க்கலாம். பிளேயர்ஸ் அந்த ஃபீல்டர்ஸ்லாம் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா குல்தீப்பை போட்டு சும்மா மச்சாங்க சாடிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தூபே வந்து ஷர்ட்டு தூக்கி ஸ்டார்ஸ் பாருன்னு சொன்னதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆடியன்ஸ் கிட்ட. அது மாதிரி ஒரு கூஸ் பம்ப் தரேன். நம்மளை என்னதான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நாம் இப்படிதான்ற மாதிரி அவர் காட்டினாரு. அப்போ நமக்குள்ள மட்டும் அது வரி இல்லைங்க, தூபே கண்டிப்பாக இருக்குது. அது லாஸ்ட் மேட்ச் பேசியிருந்தா நாங்கள் ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா மில்லர் அவுட் ஆன பிறகு எனக்கு ஹோப் வந்துருச்சுங்க. ஓகே சிஎஸ்கே பக்கம் சாய போகுதுன்ட்டு. பட் ஸ்டப்ஸ் ஒரு பக்கம் அடிக்க, அஷ்டோஷ் சர்மா வந்த உடனே அடிக்க, அப்படி இப்படி சொல்லிட்டு டக்கு டக்குன்னு செட்டப் பண்ணி ஜேமி ஓட்டன் உயிரை குத்து நல்லா போட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் மட்டும் போராடிட்டு இருந்தார். ஸோ என்ன கான்ட்ரவர்சின்னு பார்த்தா ஜெயிச்சிட்டோம். ஓகே மேட்ச் ஜெயிச்சிட்டோம். மேட்ச் ஜெயிச்ச உடனே ஆனந்த கண்ணீர், நிறைய பேர் எமோஷனல் ஆனாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. ஓகே அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நேற்று என்ன ப்ரோ சிஎஸ்கே ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு எமோஷன் ஆகணுமா என்ன அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஏங்க நம்ம அவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒரு டவுன்ஃபால் வந்து சதிச்சுட்டு இருக்கோம். நம்மள அத்தனை பேர் ட்ரால் பண்ணுறோம், நம்ம எழுந்திருக்கவே மாட்டேன் நினைக்கிறான், பாட்டம் ஆஃப் த டேபிளே இருக்கணும்னு நினைக்கிறான். அப்படின்ற பட்சத்தில் நேற்று ஒவ்வொரு பாலுக்கும் அந்த லாஸ்ட் 2 ஓவர் நின்ட்டாங்க, எல்லா ஆடியன்ஸும் நின்றுட்டாங்க. வந்து விக்கெட் விழணும், ஸ்டப்ஸ் அவுட் ஆகணுன்ட்டு பயங்கரமாக நின்றுட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன். அந்த பாட்டு ஒன்று போட்டான் டிஜே, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. மேட்ச் முடிஞ்ச பிறகு எல்லாம் தோல் மேலே கை போட்டு, நீ யாரோ நான் யாரோன்னு தெரியாது, செம்ம என்ஜாய். நேற்று பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு 4 பேர் இருந்தாங்க, அவங்களாம் நல்லா க்ளோஸ் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு மேட்சாக இருந்துச்சு அது. ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சு முடிச்ச பிறகு உள்ளே என்ன இருந்துச்சு நான் சொல்கிறோம், அது நம்ம சொல்லக்கூடாது. நேற்று ஒரு பிரச்சனை உருவாயிருக்கும், ஒரு பேண்டர் உருவாயிருக்கும். ஏன்னா ஆசிஃப் ஃபேன்ஸ் 2 பேர் வந்து முடிவாக நின்ட்டானுங்க, கொடி வச்சுக்கிட்டு, எதுக்கத்தாலும் கொடியை காட்டிக்கின்னு. என்னன்னா நாங்கள் போகல பிரச்சனைக்கு, சசி அதெல்லாம் வேணவே வேணான்ட்டாரு, இது எக்கேனா கரெக்டான்ட்டாரு. அங்கே இருந்த சக சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ப்ரோ இன்னும் உட்காருங்க, உட்காந்து என்ன வேணா பண்ணிக்க, மேட்ச் நாங்கள் பார்க்கணும், நீ எடுத்து கொடி எடுத்து காட்டியிருந்துங்கிறேன். ஓகே இது தேவையில்லாமல் எங்களுக்கு இரிட்டேஷன் தான் உருவாகுது, இருந்தாலும் நீ நியாயத்தை சொல்லு. ஆனால் உட்காந்து பண்ணுனாலும் அவன் கேட்குற மாதிரி இல்லை, அது முட்டிக்கிற மாதிரி போச்சு. அப்புறம் அதில் ஒரு ஆசிஃப் ஃபேன் வந்து வேணாம் நம்ம வந்து அமைதியாக போயிடலான்ற மாதிரி அவன் சொன்ன பிறகு அது ஒரு வீடியோ வந்துருக்கு, நீங்கள் பாருங்கள், எடுத்து போட்டிருக்காங்க. அவன் உட்கார மாதிரி இல்லை. அப்புறமும் பார்த்துங்க, அப்புறம் மேட்ச் ஜெயிச்ச பிறகு அவரை போட்டு ஹியூமிலேஷன் பண்ணுற மாதிரி கத்துறாங்க. இது எதனால் கத்துறாங்க, நீ வந்து அவங்க 6-4 அடிச்சா, கேஎல் ராகுல் 6-4 அடிச்சா எடுத்து கொடி காட்டுற தப்பு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது நம்ம சொல்லக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனை எங்கே உருவாகுதுன்ட்டு இப்போ தெரியுதா, ஸ்டேடியம் உள்ள வந்து பார்க்கறவனா தான் தெரியும் பிரச்சனை எங்கே உருவாகுதுன்ட்டு. இப்போ நேற்றே கூட அந்த சிஎஸ்கே ஃபேன் சில பேர் வந்து இவங்களால தப்பான ஒரு பேர் வாங்கியிருப்பாங்க, இவங்க போய் கை வச்சிருந்தாவோ இல்லை எதுனா பேசியிருந்தாவோ, ஸோ பிரச்சனை அங்கே தான் உருவாகுது. ஸோ அந்த மாதிரி சில பிரச்சனைங்க. எங்கள் முன்னாடி 2 பேர் கத்திட்டு இருந்தாங்க, நான் கேஎல் ராகுல் ஃபேன் சிஎஸ்கே ஃபேன் இருந்தாலும் சொல்லிட்டு அவன் அடி நடிப்பான், இல்லை 10 நிமிஷம் அடித்தாலும் கத்துறாங்க. டெல்லி சப்போர்ட் கேட்டால் டெல்லி என்னோட ஃபேவரட் டீம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம் ப்ரோ, இதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கன்னா பண்ணலாம், ஆனால் இரிட்டேட் பண்ணுற மாதிரி வேணுமுன்னே பண்ணுறாங்களோன்ற மாதிரி தோணுச்சு. ஓகே அது ஒரு பக்கம் போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு தாங்க நிறைய கதை இருக்குது. இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், நம்ம டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏமாற்றிட்டீங்க, க்ளவுஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு வந்து சில, நம்ம அந்த வார்த்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், தற்கூலித்தனமாக
ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் என்ன கேவலத்தின் உச்சம். அம்பையர் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு, நீங்கள் ஜெமினியில் போட்டால் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா இன் பிட்வீன் த ஓவரில் நீங்கள் க்ளவுஸ் மாற்றலாம், ஓகேங்களா. அப்போ வந்து நீங்கள் பிட்வீன் த பால்ஸில் மாற்றக்கூடாது. இல்லை அப்போ சிஎஸ்கே மாற்றிச்சு, சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிட்டுருக்காங்க, ஸ்லோ ஓவர் ரேட்டில் போல அவங்க, ஓகேங்களா. அவங்க குயிக்காக போயிட்டுருக்காங்க டெல்லி. ஸோ அப்போ வந்து பிரச்சனை வராது. இங்கே லாஸ்ட் 2 ஓவர் இருக்குது, ஓவர்ஸ் கேப் இருக்குது, அவ்வளோ நேரம் க்ளவுஸ் மாற்றலை, அந்த ஒரு செகண்ட் க்ளவுஸ் மாற்றலாட்டார், ஓகே. அந்த டைமில் இன்கன்வீனியன்ஸ் ஆகிருக்கலாம். ஆனால் அம்பையர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் க்ளவுஸ் மாற்றுற கேப்பில் அங்கே வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி ஸ்லோ ஓவர் ரேட் போயிட்டுருக்குன்ற மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ போய் நீ க்ளவுஸ் மாற்றிட்டேன்னா நான் சிஎஸ்கேக்கு தான் ஸ்லோ ஓவர் ரேட் கொடுப்பேன், அதனால் அவன் ஒரு ஃபீல்டர் உள்ளே கொண்டு வருவான். இப்போ அவங்களோட மேட்ச் அப்படியே மாறி போயிடும். ஸோ ஆஸ் பர் த ரூல்ஸ் படி நீங்கள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் மேட்டரு. ரூல்ஸ் இருக்குது தான், மாற்றலாம், ஆனால் சுச்சுவேஷன் தான் மேட்டரு. நீங்கள் பிட்வீன் த ஓவர்ஸில் வந்து நீங்கள் எப்படி வந்து இதை பண்ண முடியும், அதை பண்ண முடியாது சார். பிட்வீன் த பால்ஸில் வந்து அதை பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணிட்டார் அம்பையர். மறுபாலே அவர் அவுட் ஆகிட்டாரு, போயிட்டு ஹெல்மெட் தூக்கி உள்ள அடிக்கிறாரு. இல்லை சிஎஸ்கே அம்பையர் வேலை பேசிட்டாங்க. சப்பா சாமிகளா, அம்பையர் தெரியாது, ரூல்ஸ் நமக்கு தெரிய போகுது. ஸோ பிட்வீன் த ஓவர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு தான் அவர் கேட்டார். பிட்வீன் த பால்ஸுக்கு போக முடியாது, ஏன்னா அதில் இன்னொரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. பவுலோட மொமெண்டம் கெட்டு போயிடும், ஸ்லோ ஓவர் ரேட் ஆகிடும். ஸோ மொமெண்டம் கெட்டு போனால் ஒரு பால் வராது, அந்த ஸ்லோ ஓவர் ரேட்னால ஒரு பிளேயர், ஒரு ஃபீல்டர், எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் உள்ளே வரணும், அதனால் அப்படி தான் ஒத்துக்க மாட்டேன்னாரு. ஸோ மேபி ஹேமந்த் பதானியும் நிதிஷ் ராணாவும் கத்திட்டு தாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்படுத்தாலும் நினச்சிக்கலாம். அதை முடிச்சுட்டு அதாவது அந்த ஒரு கிரிட்டிசிசம் நான் வந்து சொல்லிடுறேன், அது வந்து தப்பு, அது வந்து கரெக்டான ரூல்ஸ் தான். அண்ட் நம்ம ஜெயிச்சிட்ட பேருக்கு அவங்கெல்லாம் சிரிச்சு பேசிட்டாங்க, பிளேயர்ஸ்லாம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அண்ட் ரிவ்யூவில் இருந்துச்சு, நீ கேட்டிங்க ஏன் ட்ரெண்டிங் ஆகலை இன்றைக்கின்னு நிறைய பேர். என்ன ப்ரோ உங்கள் வீடியோ எதுவுமே வரல, பாசிட்டிவாக பேசணும் ப்ரோ. எதுக்கு ஆர்சிபி ஃபேன், சிஎஸ்கே ஃபேன், பேண்டரு, ஏன் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பிரச்சனை எடுக்கிறாங்க, என்னை சுற்றி என்ன வந்துட்டுருக்கு, எல்லாமே தெளிவாக பேசுகிறேங்க. ஆனால் ஒரு வீடியோ வரலைங்க. கிட்டத்தட்ட எத்தனை வீடியோ இன்டர்வியூ இதை கேட்டாங்க தெரியுமா, அத்தனை வீடியோ கொடுத்தேன். அப்புறம் சசி கொடுத்தாரு, என்ன பேசணும், என்ன ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது நான் தப்பாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்கல்ல அப்பா அம்மா, அவர்கிட்ட சாரி கேட்குறேன். அவர் வந்து சேப்பாக்கு முன்னாடி சாரி கேட்பாருன்ற மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். அது வருதா வரலையோ அப்பாற்பட்ட கதை. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ் தேவையில்லாமல் வந்து ஸ்டேடியத்துக்கு வெளியே ஊயின்னு கத்திருந்தாங்க. நாங்கள் அவங்க பக்கமே போகலங்க, அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா சசி சொன்ன மாதிரி தான், ஒருத்தவங்க கூட டிக்கெட் எடுத்து வரல, அவங்க வியூஸுக்காக வர்றாங்க போல், மீடியா வச்சிருக்காங்க போல சொந்தமாகவே. நான் யாரை சொல்கிறேன் தெரியும், அந்த 2-3 பேர் நம்ம யார் வெப்பம் அவனைன்னு சொன்னமோ அவன் வந்து கண்டிப்பாக மீடியா வச்சிருக்கான். அவனுங்க ஒரு வியூஸுக்காக, அவனுங்க பப்ளிசிட்டிக்காக ஒரு கூட்டத்தை சுற்றி நம்ம ஃபேன்ஸ் தெரியாமல் போயிட்டு கத்தி அவனை உசுப்பேற்றிட்டு இருக்காங்க. அவன் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறான், என்ன ட்ரால் பண்ணுறீங்களா ஆர்சிபி ஃபேன்ஸ். அப்போ தான் வந்து அப்செட் ஆவாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்ணிட்டு. இந்த செட்டிங் எல்லாம் தூரத்தில் போய் பார்த்தோம். ஆஹா, இது ஒரு ட்ராப் போல, இவனுக்கிட்ட இன்னொரு போகவே கூடாதுன்னு நாங்கள் வெளியே விட்டோம். இப்போ நான் போயிட்டு பாத்தியா நாங்கள் ஜெயிச்சுட்டோம் ஆர்சிபி லாலி அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க பற்றி, இந்த லாலிபப்பு. அதே வாட்ச் அவுட் ராஜா சொன்னேன், யோ நீ சொல்கிற அந்த லாலிபப்பு அதெல்லாம் என் வாயிலேருந்து வரவே வராது, என் வாயிலேருந்து வராது. நான் சொல்லி பார்த்துருக்கேன், பார்த்தது. அதனால் எங்களால் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்படி நாங்கள் பண்ணிட்டதுனால ஒரு இடத்துல கூட நாங்கள் வந்து யாரையும் நெகட்டிவாக பேசாததுனால அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கல, எந்த ஒரு ட்ரெண்டிங் வீடியோவும் வரல, ஓகேங்களா. ஸோ அது நான் என்னென்ன பேசுகிறதுக்கு நான் தனி வீடியோ அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். என்னோட தனிப்பட்ட முறையில் நாங்கள் என்ன ஆதாரம் வச்சிருக்கோம், என்ன மற்றவங்க எங்களை புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத பற்றி நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம், அதை பார்ப்பட்ட கதை. ஸோ எனவே அவ்வளோ ரிவ்யூ கொடுக்குறோம். கொடுத்து முடிச்சிட்டு பிறகு இன்னொன்று சொல்லிடுறேன், எக்கச்சக்கமான பீப்புள் செல்ஃபி எடுத்தாங்க. செல்ஃபி எடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய விஷ் பண்ணாங்க. நேற்று எனக்கு எப்படி தெரியுமா, தப்பாக எடுத்துக்காதீங்க. அடப்பாங்களா, தோக்கும் போது இதே ஸ்டேடியம் இதே மேட்ச், என் காசு கொடுத்து தான் மேட்ச் பார்த்துட்டு வர்றேன் போகிறேன். அப்போல்லாம் வந்து பெருசாக எனக்கு வந்து ஒரு இதுவும் இல்லை. இப்போ என்னடா ஜெயிச்ச உடனே வந்து நிற்கிறீங்களான்னு கேட்டால், நோ அதெல்லாம் இல்லைண்ணா, எங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா அவன் கலாய்ச்சிடுவான்னு. அதனால தானே. ஆனால் நீ வந்து உண்மையை சொல்லிட்டமா, நீ வந்து நிற்கிறனா, உனக்கு எப்படி தான் அந்த திறமை இருக்குன்னு தெரியல, திறமைன்றதை விட அந்த வழி தாங்கி நிற்கிற, தோத்துக்கிட்டு போய் மீடியா முன்னாடி நிற்கிற, உன்னோட தைரியம் அதிகம் தானான்னு சொன்னாங்க. அதை நாங்கள் அப்படி பண்ண முடியாதுன்னாங்க. நிறைய பேர் செல்ஃபி எடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கை கொடுத்தாங்க, நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க, வைத்தறிச்சலாம் 4 பேர் வந்து குறை தான் சொல்லுவான் அப்படின்னாங்க. அப்புறம் நியூஸ் மீடியா வந்து உங்களால் கிரிட்டிசம் ஃபேஸ் பண்ண முடியலன்னு கேட்டதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன். ஆமாங்க, டக்குன்னு இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு டக்குன்னு இந்த மாதிரிலாம் அப்யூஸ் பண்ணி பேசுனாலாம் எனக்கு டக்குன்னு தெரியும், அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து போச்சு. ஆனால் 90% பாசிட்டிவாக போனதுனால இங்கே யாருக்குமே வீடியோக்கு வந்து தீனி கிடைக்கலன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் மேபி நல்லதாக பேசினா வீடியோ வெளியே வந்தால் அவங்க வீடியோவும் நல்ல வீடியோன்னு நான் சொல்லுவோம், அவ்வளோதான். ஸோ எனிவே இதுதான் ஹேப்பன், நல்லபடியாக போச்சு, நல்லா போகுது. இதே தான் ஃபார்முலா அப்படியே கண்டினியூ ஆகணும். ஓப்பன் ஆயுஷ் மாத்திரம் ஒன்றை ருத்ராஜ் அது நடக்க போகிறது தெரிஞ்சு போச்சு. ருத்ராஜ் அட்லீஸ்ட் நல்லா ஹிட் ஆடி ஆகணும். அண்ட் கேஎஸ் சௌத்ரி கலீல் அகமது பதில் வந்தால் போதுங்க. கலீல் அகமது ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறாரு, ஃபீல்டிங் சரியில்லை, பவுலிங் சரியில்லை, இந்த மாதிரி சில சேஞ்சஸ் தான், மற்றபடி எதுவும் இல்லை. வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லுங்கள், மேட்சோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுவேன் எல்லா கமெண்ட்டுக்கும் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில். அண்ட் நாங்கள் சில விஷயங்களுக்கு எங்களை பட்ட தனிப்பட்ட யூடியூப் சேனல் பற்றி நாங்கள் வந்து அப்புறம் வீடியோ போடுறோம். இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி, பாய்.